நிறைய பேர் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேலை, பெரிய ஒரு கஷ்டமான வேலை கொடுத்துருப்பாங்க, இவங்களும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அதெல்லாம் சப்மிட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி எல்லாம் முடிச்சுட்டு பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த வேலை பளுவனுடைய அந்த கஷ்டம் அப்படியே முகத்தில் காட்டுவாங்க. ஐயோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, நான் நைட்டெல்லாம் தூங்கலை, நான் அது பண்ணேன், இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு அந்த ஒரு முகத்திலே ஒரு கடுகடுப்போட எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் அப்படின்னு சொல்லும்போது, அகெயின் பாஸாக இருக்கிறவங்க ஒரு மனிதர் தான். அவங்களுக்கு எரிச்சலாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. என்னடா அது ஒரு வேலையை கொடுத்தோம், வேலையை செஞ்சு கொடுத்து சரி ஓகேன்னு சொல்லாமல் இதில் என்னென்ன கஷ்டப்பட்டேன்னு நம்மகிட்ட விவரமாக சொல்கிறாங்களேன்னு. அப்போ நம்ம அது நீங்கள் எப்படி மாற்றிக்கணும்னா, கஷ்டங்கள் இருந்திருக்கும், நீங்கள் செஞ்ச வேலையில் பல இடர்பாடுகள், பல பிரச்சனைகள் இருந்திருக்கும், நீங்கள் அதை சிரமப்பட்டு சரி பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் தெரியப்படுத்தணும், கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். அவங்களுக்கும் தெரியணும் நீங்கள் என்னெல்லாம் அதில் சிரமங்கள் எதிர்கொண்டு அதை பண்ணியிருக்கீங்க அப்படிங்க, என்னென்ன சவால்கள். அதை நீங்கள் எப்படி சொல்லணும்னா, இந்த மாதிரி சேலஞ்சஸ் சவால்கள் இருந்தது, ஆனால் அதெல்லாம் நான் சரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமே தவிர, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு ஒரு பரிதாபமாக சொல்லாதீங்க. ஸோ இப்படி நான் சரி பண்ணேன்னு அதை ஒரு ஃபேக்டாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது இன்னும் நல்லாயிருக்கும்.